வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் உலக பொதுமறை திருக்குறளில் வரும் ஒரு குறளுக்கு விளக்கத்தை கவிதையாக எழுதியிருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். குறள் எண் 314. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். கவிதை. நல்ல சிந்தனையும் நன்மை செய்யும் எண்ணமும் நல்வாழ்விற்கு மருந்தாகும், அதுவே மகிழ்ச்சியான வாழ்விற்கும் விருந்தாகும். நல்ல சிந்தனையும் நன்மை செய்யும் எண்ணமும் நல்வாழ்விற்கு மருந்தாகும், அதுவே மகிழ்ச்சியான வாழ்விற்கும் விருந்தாகும். கஷ்டத்தையும் நட்டத்தையும் கூட கடந்து செல்லலாம், கஷ்டத்தையும் நட்டத்தையும் கூட கடந்து செல்லலாம். கடுமையான முயற்சியும் கனிவான மொழியும் இருந்தால். இன்னா செய்தாரை இனம் கண்டால் நல் குணம் கொண்டு அவர் மனம் வென்றாள். வெட்கத்தில் அவன் தலை குனிவான், வெற்றியில் நீ தலை நிமிர்வாய். இன்னா செய்தாரை இனங்கண்டால் நல் குணம் கொண்டு அவர் மனம் வென்றால். வெட்கத்தில் அவன் தலை குனிவான், வெற்றியில் நீ தலை நிமிர்வாய். தீயை அணைக்க தண்ணீர்தான் வேண்டும், தீமையை அழிக்க நல் தீரம்தான் வேண்டும். தீமைக்கு தீமை தீர்வாகாது, திருத்தாத விடைத்தாளுக்கு மதிப்பெண் போட முடியாது, மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்காது. திருத்தாத விடைத்தாளுக்கு மதிப்பெண் போட முடியாது, மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்காது. மன்னிப்பதும் மறப்பதும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். பகை உள்ளம் காணாது இன்ப வெள்ளம், தாளாத துன்பத்தில் ஆழ்த்தும் மீளா நோயில் தள்ளும். இன்னா செய்தாரையும் இன்முகத்துடன் வரவேற்றால், இன்னா செய்தாரையும் இன்முகத்துடன் வரவேற்றால் வானளவு வாழ்த்துகளுடன் வாழும் வரை வசந்தம் காணலாம். வானளவு வாழ்த்துகளுடன் வாழும் வரை வசந்தம் காணலாம். வாழ்ந்து முடித்த பின்னும் வரலாற்றை வாசிப்பவர்கள் உள்ளத்திலும் வாழலாம். வாழ்ந்து முடித்த பின் வரலாற்றை வாசிப்பவர்கள் உள்ளத்திலும் வாழலாம். நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.